உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இப்போது ஒரு சொத்து இருக்குது, அது வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்தாக இருக்கும், வேறு ஒருத்தர்லேருந்து வாங்கியிருப்போம். சரி, அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய அப்பா சம்பாரிச்சது அல்லது தாத்தா சம்பாரிச்சது, அது வந்து அந்த வழியில் நமக்கு பிரிஞ்சிருக்கிறோம். இப்போது நம்மளுடைய சொத்து தான் ஒரு ஆதாரத்துக்காக என்ன பண்ணணும் அப்படிம்பாங்கன்னா பத்திரம் பதியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, காசு போட்டு பத்திரமும் பதிஞ்சிருவோம். அது மட்டும் பத்தாது, ரெவன்யூ டாக்குமெண்ட்டாக ஒரு ஆதாரம் வேணும், கவர்மெண்ட் ப்ரூஃபா அப்படின்னு சொல்லி பட்டாவும் வாங்க சொல்லுவாங்க. அப்படியா, சரி நம்ம இடம் தான் இருந்தாலும் பட்டாவும் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டா பேர் மாத்திரதா இருந்தாலும் சரி, அதுக்கு கவர்மெண்ட்டில் போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அங்கே 10,000 கொடு, 15,000 கொடு அப்படின்னு சொல்லி காசு கேட்குறாங்க. இப்போ நம்மளுடைய சொத்து தான், அதுக்கு கவர்மெண்ட் ப்ரூஃபாக இருக்குன்னு சொல்லி ஒரு ரெவன்யூ டாக்குமெண்ட்டாக தான் நம்ம பட்டா வாங்குறோம். அதுக்கு எதுக்கு நம்ம 10,000 15,000 சொல்லி கொடுக்கணும்? சரி, பழைய சிஸ்டம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தான் நிறைய ஊழல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ புது கவர்மெண்ட் வந்துட்டாங்க, புதுசாக இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரியும் ஒதுக்கிட்டாங்க. ஓகே, இனிமேட்டுக்கும் தப்பு நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் மக்களாகிய நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பட்டா எழுதி கொடுக்குறோம், இப்போ மாற்றுறதுக்கோ பெயர் மாற்றுறதுக்கோ அல்லது புது பட்டாவுக்கோ நம்ம எழுதி கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இத்தனை நாளுக்குள்ள பட்டா அப்படிங்கிறது நம்ம கைக்கு வந்திருக்கணும். அதே மாதிரியே இவ்வளோ காசு தான் வாங்கணும், கவர்மெண்ட்டே ஒரு அமௌண்ட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நாம் பட்டா மாற்றத்துக்கு கொடுக்கும்போது கவர்மெண்ட் அதிகாரிங்க ஏதாச்சும் தப்பு பண்ணால் நம்மளால் கேள்வி கேட்க முடியும், காசே கொடுக்காம பட்டாவும் வாங்க முடியும். சரி, இப்போ இந்த பட்டா மாற்றுறதுல 2 மெத்தட் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வேற ஒருத்தர்கிட்ட ஒரு சொத்தை வாங்குகிறோம், வாங்கும்போதே என்ன பண்ணுவோம், பத்திரம் பதிவோமா? பத்திரம் பதியறதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம டைரெக்டாக பதிய முடியாது, அதுக்கு முன்னாடி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணணும். ஓகே, பத்திரம் பதியறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆப்ஷன்லேயே பட்டா மாறுதலுக்கான ஆப்ஷனும் இருக்கும். அந்த பட்டா மாறுதலுக்கான ஆப்ஷனில் கொடுத்து டைரெக்டாக நீங்கள் வந்து அப்போ பத்திரம் பதியும் போதே பட்டாவையும் மாற்றிக்க முடியும். இப்போது நம்ம அதில் அப்ளை பண்ணும்போது பட்டாவுடைய டைப்பை பொறுத்து இது மாறுது. இந்த பட்டா மாற்றுறதுலேயே வந்து உட்பிரிவு உடையது, உட்பிரிவு இல்லாதது அப்படின்னு சொல்லி 2 வகை இருக்குது. நான் முன்னாடியே கூட சொல்லியிருப்பேன் பழைய வீடியோஸ்லாம். உட்பிரிவு உடையது அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சொத்தை நம்ம ஒருத்தருந்து வாங்குகிறோம், அதில் வந்து மொத்த சொத்தையுமே நம்ம வாங்காமல் 1 ஏக்கர் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 1/2 ஏக்கர் மட்டும் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து உட்பிரிவு உடையதாக மாறும் பட்டாவில். இதே அந்த 1 ஏக்கரையும் நம்ம வாங்கிட்டோம் அவர்கிட்ட அப்படின்னா, முழு சொத்தையும் வாங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து உட்பிரிவு அற்றது. இப்போது உட்பிரிவு அற்றதாக இருந்தது அப்படின்னா பட்டா வாங்குறதுல ரொம்ப ஈஸி, ஒரு 15 நாளுக்குள்ளேயே பட்டா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உடனடியாக நம்ம வாங்கிட முடியும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே. இதுவே உட்பிரிவு உடையதாக இருந்தது அப்படின்னா பிற்கா சர்வேயர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம இடத்த அளந்து எஃப்எம்பி படம் அதுக்குன்னு புதுசாக ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து பட்டா கொடுக்க முடியும். ஸோ இதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இந்த உட்பிரிவு உடைய பட்டாவாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து 30 நாளுக்குள்ளே அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ உட்பிரிவு உடையது, உட்பிரிவு அற்றது, இதை பொறுத்தே தான் நமக்கு அமௌண்ட்டு, நம்ம பட்டாவுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். இப்போ உட்பிரிவு அற்றது அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுவோம், அப்போ வந்து ஒரு 60 ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த 60 ரூபா மட்டும் கட்டினா போதும். இதுவே உட்பிரிவு உடையதாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். நம்ம 60 ரூபா கட்டுறோம்ல, அதோடு சேர்த்து கிராமமாக இருக்குது அப்படின்னா, அந்த இடம் வந்து கிராமத்தில் இருக்குது அப்படின்னா 400 ரூபா பே பண்ணணும். இதுவே நகரமாக இருந்ததுன்னா 500 ரூபா பே பண்ணணும். இதுவே மாநகராட்சியாக இருந்தது அப்படின்னா 600 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்குது. ஸோ உட்பிரிவு உடையதுக்கு தகுந்த மாதிரியும் உட்பிரிவு அற்றதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம அமௌண்ட்டை பே பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா 1 ரூபா கூட நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பார்த்தது வந்து பத்திரம் பதியும் போதே நம்ம பேருக்கும் பட்டாவை மாற்றிக்கிறது. இப்போ 2வது மெத்தட் என்ன அப்படின்னா, பத்திரம் முன்னாடியே நான் பதிஞ்சிட்டேன், ஆனால் இன்னும் பட்டா வந்து என் பேருக்கு மாற்றலை, இனிமேட்டுக்கு மாற்ற முடியுமா, மாற்றணும்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இ-சர்வீசஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இந்த ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கும் ரேட்டு அப்படிங்கிறது மாறுமா அப்படின்னா கிடையாது. முன்னே நான் சொன்ன மாதிரி தான், உட்பிரிவு உடையது, உட்பிரிவு அற்றது, அதை பொறுத்து. உட்பிரிவு அற்றதாக இருந்தது அப்படின்னா 60 ரூபா மட்டும் கட்டினா போதும். உட்பிரிவு உடையதாக இருந்ததுன்னா கிராமம், நகரம், மாநகரம் இதை பொறுத்து 400, 500, 600 எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். அதே போலவே இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனை கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டோம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் விசாரித்து பார்த்துட்டு தான் நமக்கு பட்டா போட்டு கொடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் விஓஓ, ஆர்ஐ, தாசில்தார் இவங்க 3 பேர் வெரிஃபை பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவே உட்பிரிவு உடையதாக இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க, அதாவது பிற்கா சர்வேயர் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம இடத்தை அளந்து பார்த்து எஃப்எம்பி படம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போது ஊழல் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிடுறோம், அதுக்கு வந்து காசு எதுவுமே கிடையாது, நான் சொன்ன காசு மட்டும்தான், எக்ஸ்ட்ரா எதுவுமே பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் விஓஓக்கு போகும்போது தான் ஊழல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு சில
சிலர், நான் எல்லாரையும் சொல்ல விரும்பலை, ஆனால் ஒரு சிலர் வந்து ஊழல் பண்ணுறாங்கல்ல, உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த இடத்துல தான் எக்ஸ்ட்ரா அவங்க அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து பட்டா இத்தனை நாளுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற டைம் பீரியடும் இருக்குது. இப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் சரி, நான் முன்ன சொன்ன மாதிரி தான், அவங்க வந்து உட்பிரிவு அற்ற பட்டாவாக இருந்தது அப்படின்னா 15 நாளுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுக்கணும். இதுவே உட்பிரிவு உடைய பட்டாவாக இருந்தது அப்படின்னா 30 நாளுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது இந்த டைமுக்குள்ளே அவங்க அப்ரூவல் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணலாம். அவங்க என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தியிருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருப்போம், அதாவது பட்டா மாறுதலுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்போம். அந்த டாக்குமெண்ட்ஸ் பத்தல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நமக்கு டைம் பீரியட் கொடுக்கலாம். டைம் பீரியட் கொடுத்து நேரில் கூட அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்குது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணும்போது காரணத்தை கண்டிப்பாக நமக்கு சொல்லணும். அப்போ தான் நம்ம மேல்முறையீட்டுக்கு போக முடியும். சரி, இப்போ காரணமே சொல்லாமல் கிடப்பில் போட்டாங்க, ரிஜெக்ட்டும் பண்ணலை, பட்டாவும் கொடுக்கல, கிடப்பில் போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து காம்பன்சேஷன் அமௌண்ட் வாங்க முடியும். இப்படி தான் ஒருத்தவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் கன்சியூமர் கோர்ட்லேயே போயிட்டு கேஸ் போட்டு காம்பன்சேஷன் அமௌண்ட் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இதுதான் ரெண்டாவது ப்ராசஸ். முன்ன வந்து நான் சொன்னது பத்திரம் எழுதும் போதே நம்ம பெயருக்கு பட்டாவை மாற்றுறது. அப்புறம் பார்த்தோம்னா பத்திரம் எழுதிட்டு ரொம்ப நாள் கழித்து நம்ம இப்போ பட்டா மாற்றணும் அப்படின்னா ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறது. இப்போ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நமக்கு வந்து ரொம்ப நாளாக பட்டாவும் கொடுக்கல, கிடப்பில் போடுறாங்க, போய் கேட்டோம் அப்படின்னா காசு கொடுக்க சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது இந்த இடத்துல நாம் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அப்படி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிச்சி அதுக்கு ப்ராப்பரான பட்டாவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம பண்ணலாம். சரி, இப்போது நம்ம பட்டா மாறுதலுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம், அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம், இந்த டைம் பீரியட்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் டிலே ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணணும். என்ன அப்படின்னா, ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரியே அவங்க கேட்குறாங்க, நேரில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கணும். எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே போலவே இப்போ உட்பிரிவு உடைய பட்டாவாக இருந்தது அப்படின்னா சர்வேர் வந்து நம்ம இடத்துக்கு அளக்கிறதுக்காக வருவாங்க. அப்படி இடத்துக்கு அளக்கிறதுக்காக வரும்போது நம்மளுடைய இடம் வந்து கரெக்டாக அவங்க அளக்கிறதுக்கான வசதிகளை நம்ம பண்ணி கொடுத்துருக்கணும். அந்த சர்வே கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டுற மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சீக்கிரமாக அளந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போலவே சர்வேர் அளக்க வரும்போது நம்ம இடத்துக்குள்ளே வந்து எந்த ஒரு விளைச்சலும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, இப்போ விவசாய இடமா இருந்தது அப்படின்னா விளைச்சல் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இதுவே வீட்டு இடமா இருந்தது அப்படின்னா சுற்றி முள்புதர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் நீங்கள் அகற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே அவங்க அளந்து கொடுத்து உடனே அவங்களுடைய ரிப்போர்ட்டையும் எஃப்எம்பி படத்தையும் சப்மிட் பண்ணுவாங்க. உடனே உங்களுக்கு பட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாமளும் ரெடி பண்ணி வச்சுக்கணும், சீக்கிரமாக நமக்கு பட்டா கிடைக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க. பட்டா நம்ம பேருக்கு மாற்றணும் அப்படின்னா நாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இதுதான். சரி, இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லேன் இல்லையா? அதாவது நான் போன வீடியோலேயே எங்கள் அண்ணாட்ட வந்து இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோவையும் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு eservices.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வெப்சைட்குள்ளே போகும். இப்போ அந்த வெப்சைட்டில் நீ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு பேர், மொபைல் நம்பரு, மெயில் ஐடி இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தனா உன்னோடைய மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுக்கறது மூலமாக நீ அதில் லாகின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு உட்பிரிவு பட்டாவா, உட்பிரிவு இல்லாத பட்டாவா, கிராமமா, நகரமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை நீ கரெக்டாக கிளிக் பண்ணனா அடுத்த ஸ்டெப்பில் ஒரு 6 ப்ராசஸ் இருக்கும். அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த பத்திர வகை, அவங்க அட்ரஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் எந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ண இந்த மாதிரி டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் பத்திரம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். உன் இடத்தோட புல எண், உட்பிரிவு எண் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு பத்திரத்தை வச்சு அப்ளை பண்ணியிருப்ப. அதாவது அது கிரைய பத்திரமா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சொத்து பிரிச்ச பத்திரமா இருக்கலாம். அந்த மாதிரி பத்திரத்தை எந்த பத்திரமோ அதை வந்து 3 MB சைஸில் அப்லோட் பண்ணணும். அதாவது ஃபைல் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரியே உன்னோட ஆதார் கார்டோட சாஃப்ட் காப்பியும் 3 MB சைஸில் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஃபைனலாக வந்து பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் போய் ஆன்லைன்லேயே பேமெண்ட் கட்டிக்கலாம். அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறமா அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் ஆயிரும். அவங்க வந்து விசாரித்து பார்த்துட்டு உங்களுக்கு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பட்டா சம்மந்தமாகவும் பத்திரம் சம்மந்தமாகவும் லேண்டு சம்மந்தமாகவும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். இதே மாதிரியே நம்ம சொத்து சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். அதுக்குன்னு தனியாக நம்ம நாட்டு நடப்பு சேனல்லே பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஊத்தங்கரையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வீரனக்குப்பம் கிராம நிர்வாக அலுவலர் அகத்துவாயன் என்பவரை தருமபுரி லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர்.